இரண்டாவது கேள்வி, 3க்கும் 33க்கும் இடையே 5 மடங்குகள் அதிகரிக்கும் ஒழுங்கில் உறுப்புகள் இருக்கும் எண்கோளத்தை எழுதுக. சோ பயிற்சி 1.2 இரண்டாவது கேள்வி, இந்த 3க்கும் 33க்கும் இடையில் 5 மடங்குகள் அதிகரிக்கும் எண்கோளம். சோ என்ன செய்யலாம் சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் இடையில 5 மடங்குகளை எழுதலாம். அதே நேரம் அதிகரிக்கும் ஒழுங்கில். அப்ப 5 மடங்குகள் என்றால் என்ன சொல்லுவோம்? 5ஆம் வாய்ப்பாடு. I1 5, I2 10, I3 15, I4 20. இவ்வாறு 5 மடங்குகள் 5 10 15 20, I5 25, I6 30, I7 35 எழுத இயலாது. ஏன் சொல்லுங்க? 35 இந்த 33 விட என்ன செய்திருக்குது? கூடியிருக்குது. 35 33 விட கூடியிருக்குது. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி அவங்க சொல்றாங்க. மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்வியில 11 22 11 22 33 44 இது ஒரு என்னவாம் சொல்லுங்க? இது ஒரு எண்கோளமாம். கேள்வி 2, இதற்குரிய பொது உறுப்பு யார்? அப்ப பொது உறுப்புக்கான என்ன சொல்லுங்க? பொது உறுப்பு இது 11 மடங்குகள் இங்கு சம்பந்தப்படுகிறது. பாருங்க, 11 22 33 44 11 மடங்குகள் சம்பந்தப்படுகிறது. 11 மடங்குகள் என்று சொல்லலாம், 11 பெருக்கங்கள் என்று சொல்லலாம், 11ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் என்று சொல்லலாம், அல்லது சுருக்கமா சொல்ல போனா 11ஆம் வாய்ப்பாடு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 11 மடங்குகள் சம்பந்தப்படுகிறது. அப்ப 11 மடங்குகளுக்கு பொது உறுப்பு 11 எண். பொது உறுப்பு என்றும் கதைக்கலாம், எண்ணாம் உறுப்பு என்றும் சொல்லலாம். அப்ப 11 மடங்குகளுக்கு பொது உறுப்பு 11 எண். நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, 11ஆம் உறுப்பு 9ஆம் உறுப்பு யாது கேட்கிறாங்க. 9வது உறுப்பு என்ன? அப்ப 9வது உறுப்பு என்றால் இதுக்குரிய பொது உறுப்பு என்னன்னு சொல்லி இருக்கிறோம்? 11 எண். 11 எண். அப்ப 11 எண் என்றால் எண் இருக்கிற இடத்தில் நாங்கள் எண்ணுக்கு பதிலாக என்ன செய்வோம்? அவங்க கேட்ட கேள்வி 9ஆம் உறுப்பு. சோ 9ஆம் உறுப்பு என்றால் எண் என்றது உறுப்பின் எண்ணிக்கையை குறிக்கும். இந்த எண் என்ற எழுத்து உறுப்பின் எண்ணிக்கையை குறிக்கும். எனவே நாங்கள் இந்த எண்ணுக்கு பதிலாக நாங்கள் 9ஐ பிரதியிடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்கிறது 9வது உறுப்பு எது? எண் என்றது உறுப்பின் எண்ணிக்கையை குறிக்கும். சோ 9வது உறுப்பு என்றால் எண்ணுக்கு பதிலாக 9ஐ பிரதியிடுவோம். அப்ப 11 9 99 11 99. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன செய்யலாம்? இதுல மூன்றாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க பாருங்க. 121 இக்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு? 121 இந்த கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு என்று கேட்கிறாங்க. அப்ப இதுக்குரிய பொது உறுப்பு எது சொல்லுங்க பாப்போம்? இதுக்கு பொது உறுப்பு 11 எண். இதுக்குரிய எண்ணாம் உறுப்பு அல்லது பொது உறுப்பு என்று சொல்லலாம், எண்ணாம் உறுப்பு என்று கதைக்கலாம். அப்ப இதுக்குரிய பொது உறுப்பு 11 எண். 121 எத்தனையாவது உறுப்பு? இந்த கேள்வியின் அர்த்தம் விளங்குதா? இப்படி ஒரு கோலம் போதுதானே. இதுல அவங்க கேட்கிறாங்க என்னன்னா, இந்த 121 எத்தனையாம் உறுப்பு? பாத்தீங்கன்னா இது முதலாம் உறுப்பு. இந்த 22 இரண்டாம் உறுப்பு. 33 மூன்றாம் உறுப்பு. அப்ப இந்த 121 எத்தனையாவது உறுப்பு?
121 எத்தனையாவது உறுப்பு? அப்ப 121 எத்தனையாம் உறுப்பென்று காண இந்த 11 மடங்குகளுக்குரிய பொது உறுப்பை எண்ணாம் உறுப்பை நாம் இந்த 121க்கு சமப்படுத்த வேண்டும். அந்த 11 மடங்குகளுக்குரிய எண்ணாம் உறுப்பை 11 அந்த பொது உறுப்பை எண்ணாம் உறுப்பென்றும் கதைக்கலாம், பொது உறுப்பென்றும் கதைக்கலாம். அந்த 11 மடங்குகளுக்குரிய பொது உறுப்பை நாங்கள் 121க்கு சமப்படுத்த வேண்டும். என்ன சொற்பிரயோகம்? சமப்படுத்தும். ஏனென்றால் முதலாம் உறுப்பு 11, இரண்டாம் உறுப்பு 22, மூன்றாம் உறுப்பு 33. இந்த 121 எத்தனையாவது உறுப்பு? அப்ப 121 எத்தனையாவது உறுப்பு என்று காண வேண்டுமாக இருந்தால் அந்த 11 மடங்குகளுக்குரிய பொது உறுப்பை நாங்கள் 121க்கு சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தியாச்சா? ஓகே, சமப்படுத்தியாச்சு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த சமன்பாடை நாங்க தீர்ப்போம். அப்ப என்ன செய்யலாம்? திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். 11 எண் சமன் 121. ஆகவே ஒரு எண் காண இதை 11ஆல பிரிக்கணும். அப்ப சமன்பாட்டில் மற்ற பக்கமும் 11ஆல பிரிக்கணும். அப்ப என்ன வரும் சொல்லுங்க? 11 11 மேலும் கீழுமாக 11ஆம் வாய்ப்பாடை பாவிச்சு வெட்டலாம். 11 11 கீழே 11 11 11 121. ஆகவே எண் சமன் 11. அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வியை இப்ப பார்த்த நாங்கள். அடுத்து நாங்க போறது நான்காவது கேள்வி. நான்காவது கேள்வியில பாத்தீங்கன்னா 9 18 ஒரு எண் கோலம் தந்திருக்கிறாங்க. அதற்கு எழுதுவோம். 9 18 27 36 இந்த எண் கோலத்தில் பொது உறுப்பு யார்? முதலாவது கேள்வி பொது உறுப்பு கேட்கிறான். பாத்தீங்கன்னா இது 9 மடங்குகள். 9 1 9, 9 2 18, 9 3 20, 9 4 36. அப்ப இது பாத்தீங்கன்னா 9 மடங்குகள். அப்ப இதற்குரிய பொது உறுப்பு 9 எண். 9 மடங்குகள், 9 பெருக்கங்கள், 9ஆல் நீதியின்றி வகுபடும் எண்கள், சுருக்கமாக சொல்ல போனா 9ஆம் வாய்ப்பாடு. இதுக்குரிய பொது உறுப்பு 9 எண். நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி பார்ப்போம். இரண்டாவது கேள்வி பார்ப்போம். 11ஆம் உறுப்பு யாது? 11ஆவது உறுப்பு என்னவாம்? அப்ப என்ன செய்யணும்? இந்த பொது உறுப்பு 9 எண். பொது உறுப்பு 9 எண். இந்த 9க்கும் எண்ணுக்கும் இடையில் 9க்கும் எண்ணுக்கும் இடையில் இங்க பெருக்கல் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா 9 தர எண். இந்த 9க்கும் எண்ணுக்கும் இடையில் தர காணப்படுகிறது, பெருக்கல் இருக்கு. அப்ப 9 தர எத்தனையாவது உறுப்பை காணட்டாம்? 11ஆவது உறுப்பை காண்க. சோ 11ஆவது உறுப்பு காணணும் என்றா என்ற எழுத்து உறுப்பின் எண்ணிக்கையை குறிக்கும். அவர்கள் எண் 11 போடுவது. நாம இந்த எண்ணுக்கு பதிலாக 11ஐ பிரதியிட வேண்டும். ஏன்? 11ஆவது உறுப்பை காண்க. அப்ப எண்ணுக்கு பதிலாக 11. ஏனென்றா 9 மடங்குகளுக்கு இந்த 9 மடங்குகளுக்கு பொது உறுப்பு 9 எண். அந்த 9க்கும் எண்ணுக்கும் இடையில் பெருக்கல் இருக்கு, தர காணப்படும். இங்கே நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 11ஐ பிரதியிடணும். ஏனென்றால் 11ஆம் உறுப்பை காண்க. இப்ப 9 11 99. 9 11 99. மூன்றாவது கேள்வி பாருங்க. 270 இக்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு? இந்த கேள்வி புரியுதா? இந்த எண்கோளத்தில் 270 எத்தனையாவது உறுப்பு? பாத்தீங்கன்னா இந்த 9 வந்து
முதலாம் உறுப்பு, 18 இரண்டாம் உறுப்பு, 27 மூன்றாம் உறுப்பு, 36 நான்காம் உறுப்பு. அப்ப 270 எத்தனையாவது உறுப்பு? அப்ப இந்த 270 எத்தனையாவது உறுப்பு காண என்ன செய்யும்? இங்கு பொது உறுப்பு 9 எண். என்ன பொது உறுப்பு 9 எண். அப்ப பொது உறுப்பு 9 என்ன நாங்கள் இந்த 270க்கு சமப்படுத்த வேண்டும். இந்த பொது உறுப்பை இந்த எண்ணாம் உறுப்பை 270க்கு சமப்படுத்த வேண்டும். என்ன சொற்பிரயோகம்? சமப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? சமப்படுத்தும். இப்படி நடுவுல சமன் போடேக்கு இது ஒரு சமன்பாடு. சமன்பாட்டுக்கு முன்னால இந்த இடத்துல சமன் போட கூடாது. 9 சமன் 270. அப்ப இது ஒரு சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாடை நாங்க தீர்க்க போறோம். அப்ப இதை ரிப்பீட் பண்ணுங்கோ. 9 சமன் 270. ஆகவே ஒரே காண என்ன செய்யும் சொல்லுங்க பாபம்? ஒரே காண 9ஆல பிரியுவோம். ஒரே காண 9ஆல பிரியுவோம். அப்ப மறுபக்கமும் 9ஆல பிரியும். மேலும் கீழும் 9ஆம் வாய்ப்பாடு 9 327 சைவருக்கு பதிலாக சைவர். ஆகவே எண் சமன் 30 ஒன்றால பிரிச்சா 30. அப்ப இது 30வது உறுப்பு. 5வது கேள்வி பாருங்க. பொது உறுப்பு 100 எண்ணாக உள்ள எண்கோளத்தில் 11ஆம் உறுப்பு எது? 11வது உறுப்பு காணட்டும். அப்ப எத்தனையாவது கேள்வி? 5வதுல ரோமன் இலக்கம் 1. பொது உறுப்பு 100 எண்ணாக உள்ள எண்கோளத்தில் 11வது உறுப்பு எது? அப்ப இந்த 100க்கும் எண்ணுக்கும் இடையில் என்ன இருக்கும்? தரை இருக்கும். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த 2க்கும் இடையில பெருக்கல் காணப்படும், தரை இருக்கும். அப்ப நாங்க 100 எண்ணையும் நடுவுல பெருக்கல் போட்டு இதை நாங்க விரிச்செழுதணும். இந்த எண்ணென்ற எழுத்து எதை குறிக்கும் என்றால் உறுப்பின் எண்ணிக்கை. அப்ப இங்க அவங்க கேட்கிறாங்க 11வது உறுப்பு எது? அப்ப என்ன செய்யணும் என்றால் 100 தர எண் இருக்கிற இடத்தில் எண்ணுக்கு பதிலாக 11ஐ பிரதியிட வேண்டும். ஏன் 11வது உறுப்பை காண்க, அதான் இந்த கேள்வி. அப்ப எண்ணுக்கு பதிலாக 11. அப்ப பாருங்க, ஓர் 11 இங்க எத்தனை சைவர்? 2 சைவர். அப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் 1100. நெக்ஸ்ட் 2வது கேள்வி பாருங்க. 5வதுல 2வது கேள்வி. 500 இக்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு? 500 இக்கோளத்தின் எத்தனையாவது உறுப்பு? எத்தனையாவது? உதாரணத்துக்கு இந்த 100 மடங்கு தானே. அப்ப 100 200 300. இந்த 100 மடங்குகளில் 500, இந்த 500 எத்தனையாவது உறுப்பு? அதான் கேள்வி. இதன் கேள்வி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது முதலாம் உறுப்பு, இது 2ஆம் உறுப்பு, இது 3ஆம் உறுப்பு. அவ இங்க 500 எத்தனையாம் உறுப்பு? முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு. 500 எத்தனையாம் உறுப்பு? அப்ப நாங்க என்ன செய்யும்? அந்த 100 மடங்குகளுக்குரிய பொது உறுப்பு 100 என்ன நாங்கள் 500க்கு சமப்படுத்த வேண்டும். அப்ப என்ன செய்வோம்? ஒரே காண திருப்பி இதற்கா ரிப்பீட் பண்ணி எழுதுங்க, இதற்கா காப்பி பண்ணி எழுதுங்க. 100 சமன் 500, 100 சமன் 500. சரி, அப்ப ஒரே காண என்ன செய்யணும் என்றால் இதை நாங்கள் 100ஆல பிரிக்கணும். அப்ப 100ஆல பிரிக்கணும்.
அவ சமன்பாட்டு ஒரு பக்கம் 100ஆல பிரிச்சா மற்ற பக்கமும் 100ஆல பிரிக்கணும். சோ மேலும் 100ஆல பிரிக்கலாம். ஒரு முறை 100 ஒரு முறை 100 ஒரு முறை 100 5 முறை. ஆகவே n சமன் 5 ஒன்றால பிரிச்சா 5. ஆகவே n சமன் 5. நெக்ஸ்ட் அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க. 100லும் கூடிய 3இன் மிகச்சிறிய மடங்கு எது? 100லும் கூடிய 3இன் மிகச்சிறிய மடங்கு யாது? அப்ப 100லும் கூடிய என்றால் 100லும் கூடிய எண்கள் எது சொல்லுங்க? 100லும் கூடிய எண்கள் 101 102 103 104. இதன் 100லும் கூடிய எண்கள். அவ 100லும் கூடிய எண்கள் 101 102 103 104 இப்படித்தான் போகும். ஏன்னா அவங்க சொல்றாங்க 100லும் கூடிய 100லும் கூடிய. அப்ப 100லும் கூடிய 100 விட கூடின நம்பர்ஸ் 101 102 103 104 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். அந்த 100லும் கூடிய எண்களுக்குள் 100லும் கூடிய எண்களுக்குள் 3இன் மிகச்சிறிய மடங்கு எது? 100லும் கூடிய எண்களுக்குள் 3இன் மிகச்சிறிய மடங்கு எது? அப்ப 3இன் மிகச்சிறிய மடங்கு எது சொல்லுமா? 100லும் கூடிய நம்பர்ஸ். அப்ப 101 101 மூன்றால பிரிபடுமா? யோசிச்சு பாருங்க. 3ஆல பிரிங்க. இப்ப நாங்க 2இன் மடங்கு என்று கதைக்கிறோம். 2ஆல பிரிக்க மிச்சம் பெறக்கூடாது. 3இன் மடங்குகள் 3ஆம் வாய்ப்பாடால பிரிக்கும் போது மீறி வரக்கூடாது. 5இன் மடங்குகள் என்றால் 5ஆல் பிரிக்கும் போது மீறி வரக்கூடாது. சோ இது நாங்க என்ன செய்வோம் என்றால் 3ஆல பிரிப்போம். 3 9 10ல 9 போனா 1 மிச்சம் 1 இறக்கி 3 9 அப்ப பேலன்ஸ் வந்து 2. அப்ப பாத்தீங்கன்னா 102 3ஆல பிரிக்க மிச்சம் வருது. ஆஹா சரி வராது. எங்க பாப்போம். அடுத்தது 102 பிரிச்சு பாப்போம். 102 பிரியும் 3 9 3 9 10ல 9 போனா 1 மிச்சம் 3 9 10ல 9 போனா 1 மிச்சம். இந்த 2 இறக்குங்க. சோ 12ல 3 எத்தனை முறை அடங்கும்னு சொல்லுங்க பாப்போம். 12ல 3 4 முறை. 3 4 12 12 12ல 12 போனா சைன். இது சரியா பிரிபடுதுகள். அழகா பிரிபடுது. இந்த 102 3ஆல சரியா பிரிபடுது. அப்ப மிகச்சிறிய 3இன் மடங்கு என்றால் 100லும் கூடியதாக இருக்க வேண்டும், 100லும் அதிகமாக இருக்க வேண்டும், 100லும் கூடியதாக இருக்கணும். 100லும் கூடிய எண்களுக்குள் மிகச்சிறிய 3இன் மடங்காக இருக்கணும். அப்ப இந்த ஆன்சர் வரும் என்றால் 102 102. அப்ப பாத்தீங்கன்னா 102. அப்ப பாத்தீங்கன்னா 100லும் கூடிய எண்கள். அப்ப 100க்கும் அதிகமான எண்கள் 100க்கும் அதிகமான எண்கள் அதுக்குள்ள மிகச்சிறிய 3இன் மடங்கு. மிகச்சிறிய இதுக்கு பின்னாலே வேற வேற 3இன் மடங்குகள் வரும். ஏன்னா 100 விட கூடிய எண்கள் என்றால் அந்த எண்கள் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. அப்ப 102 விட அதிகமான 3இன் மடங்குகள் எத்தனையோ இதுக்கு வரப்போகுது. இதை விட இன்னும் கூடுதலான 3இன் மடங்குகள் வரப்போகுது. ஆனா இதுக்குள்ள எந்த ஆன்சர் ரொம்ப பொருந்தும் என்றால் ஆன்சர் 102. இதுதான் 100லும் அதிகமான 100லும் கூடிய மிகச்சிறிய 3இன் மடங்கு. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. அது எத்தனையாவது 3இன் மடங்கு? அப்ப அது எத்தனையாவது 3இன் மடங்கு காணணும் என்றால் 3இன் மடங்குகளுக்குரிய பொது உறுப்பு 3n. 3இன் மடங்குகளுக்குரிய பொது உறுப்பு 3n. அதை நாம என்ன செய்யணும் என்றால் இந்த 102க்கு சமப்படுத்தணும். 3இன் மடங்குகளுக்குரிய பொது உறுப்பை இந்த 102க்கு சமப்படுத்தணும். அப்ப நாங்க ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அந்த 102 எத்தனையாவது 3இன் மடங்கு என்று நாங்கள் காணலாம்.
அப்ப என்ன செய்யணும்டா 3 எண் சமன் 102 என்றால் ஒரு எண்கான இதை நாங்க 3 ஆல பிரிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா சமன்பாட்டுல ஒரு பக்கம் 3 ஆல பிரிச்சா சமன்பாட்டுல மற்ற பக்கமும் நாங்க 3 ஆல பிரிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 3 1 மிச்சம் 12 3 12 ஆகவே எண் சமன் 34. எனவே அந்த 102 ஆனது 34வது 3 மடங்கு. சரிதான். ஏழாவது கேள்வியை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த ஏழாவது கேள்வியில சொல்றாங்க என்னென்றால் ஒன்றிலும் பெரிய ஆனால் 200லும் குறைந்த, ஒன்றிலும் பெரிய ஆனால் 200லும் குறைந்த. அப்ப 1க்கும் 200க்கும் இடையில கதைக்கிறாங்க, 1க்கும் 200க்கும் இடையில கதைக்கிறாங்க. அங்கு இரட்டை எண்கள் அதிகரிக்கும் ஒழுங்கா. அப்ப இரட்டை எண்கள் என்ன எது சொல்லுங்க? 2 4 6 8 10. இது கேள்வியை நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது ஆன்சர் செய்ய தொடங்குகிற இரட்டை எண்கள் அதிகரிக்கும் ஒழுங்கில் இருக்காம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இரட்டை எண்களுக்கு எண்ணாம் உறுப்பு யாது? இதை சாதாரணமாக கேட்டிருக்கலாம். இரட்டை எண்களின் பொது உறுப்பு என்ன? நான் சொல்லியிருக்கேன், பொது உறுப்பெண்டும் கதைக்கலாம், எண்ணாம் உறுப்பெண்டும் கதைக்கலாம். இது ஒத்த கருத்துள்ள சொற்கள். அப்ப இதுக்குரிய பொது உறுப்பு எது சொல்லுவாங்க? பொது உறுப்பு 2n. இதைத்தான் நம்ம கேட்டிருக்காங்க. சோ பொது உறுப்பு 2n. சோ முதலாவது ஆன்சர் கொடுத்தாச்சு. இந்த இரட்டை எண்களுக்கு எண்ணாம் உறுப்பு அல்லது பொது உறுப்பு என்ன கொடுப்போம்? ஆன்சர் 2n. இரட்டை எண்களுக்குரிய பொது உறுப்பு 2n. இதான் இரட்டை எண்களுக்குரிய பொது உறுப்பு. அடுத்த கேள்வி பாருங்க. என்னவா? இங்கு என்ன எடுக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானம் ஒன்றாக இருக்கும் அதே வேளை. அது சரிதான். இப்ப இந்த முதலாவது உறுப்பு கேட்டா நாங்க என்ன செய்வோம்? 2n 2 தர எண்ணுக்கு பதிலாக 1 கொடுப்போம். எண்ணுக்கு பதிலாக 1 கொடுப்போம். முதலாவது இரட்டை எண் அல்லது இந்த இரட்டை எண் கோலத்தின் முதலாவது உறுப்பு, இரட்டை எண் கோலத்தின் முதலாவது உறுப்பு அல்லது முதலாவது இரட்டை எண் என்றால் நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 1 தான் கொடுப்போம். எண்ணுக்கு பதிலாக 1 தான் பிரதியிடுவோம். அப்ப 2 2 அதுதான் இங்கே கதைக்கிறான். எண் எடுக்கும் மிகச்சிறிய பெருமானம் ஒன்றாக இருக்கும் அதே வேளை, எண் எடுக்கும் மிகச்சிறிய பெருமானம் ஒன்றாக இருக்கும் அதே வேளை. அப்ப எண்ணுக்கு பதிலாக 1 பிரதியிட்டு முதலாவது இரட்டை இங்க 2 வருது. இதன் கூட